இனி விரைவுச் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். காஷ்மீரில் பாதுகாப்பு படையினரின் துப்பாக்கி சூட்டில் இஸ்புல் முஜாஹிதீன் பயங்கரவாத அமைப்பின் தளபதி உட்பட 3 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். அனந்த்நாக் மாவட்டத்தில் உள்ள குல்சோகர் என்ற இடத்தில் பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து அந்த இடத்தை பாதுகாப்பு படை வீரர்கள் சுற்றி வளைத்தனர். அப்போது அங்கு பதுங்கியிருந்த பயங்கரவாதிகள் 3 பேர் பாதுகாப்பு படையினர் மீது துப்பாக்கி சூடு நடத்தினர். பதிலுக்கு பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கி சூட்டில் இஸ்புல் முஜாஹிதீன் பயங்கரவாத அமைப்பின் தளபதி மசூத் அகமது பட் மற்றும் லக்ஷர்-இ தொய்பா பயங்கரவாதிகள் 2 உயிரிழந்தனர். மசூத் இறந்தவுடன் ஜம்மு பிராந்தியத்தில் உள்ள தோடா மாவட்டம் முழுவதும் பயங்கரவாதிகளிடமிருந்து முற்றிலும் விடுபட்டுள்ளது. கல்வான் பள்ளத்தாக்கில் நிலவி வரும் இந்திய சீன ராணுவத்தின் மோதல் போக்கை தணிப்பது குறித்து செவ்வாயன்று காலையில் பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. கார்பஸ் கமாண்டர்கள் அளவிலான இந்த பேச்சுவார்த்தை சுஷல் என்ற இடத்தில் நடைபெறுகிறது. முதல் 2 கட்ட பேச்சுவார்த்தைகள் சீனாவுக்கு சொந்தமான மோல்டோ என்ற இடத்தில் நடந்த நிலையில் லடாக்கில் இந்த முறை பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. கடந்த 22ஆம் தேதி மோல்டோவில் நடந்த பேச்சுவார்த்தை 11 மணி நேரம் நீடித்தது. விலை உயர்ந்த ஹார்லி டேவிட்சன் மோட்டார் பைக்கில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி S.A. போப்டே அமர்ந்திருப்பது போன்ற படங்கள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவிய நிலையில் அதனால் சர்ச்சையும் எழுந்துள்ளது. 64 வயதான S.A. போப்டே மோட்டார் பைக்குகளின் மீது அளவில்லாத பிரியம் கொண்டவர். இந்நிலையில் நேற்றைய தினம் ட்விட்டரில் வைரலான ஒரு புகைப்படத்தில் அவர் ஹார்லி டேவிட்சன் CVO 2020 மாடல் பைக்கில் அமர்ந்திருந்தார். இந்த படங்கள் இணையத்தில் ட்ரெண்டிங் ஆனதை அடுத்து அவர் அமர்ந்திருப்பது பாஜக பிரமுகரின் மகன் வாகனம் என்று சமூக வலைதளங்களில் தகவல் பரவியுள்ளது. மேற்கு வங்கத்தில் ஊரடங்கு நேரத்தில் சொந்த ஊர் திரும்பிய கல்லூரி மாணவி தனி ஆளாக கிணறு தோண்டி தண்ணீர் வரவழைத்துள்ளார். ராணிகஞ்ச் என்ற இடத்தில் உள்ள கல்லூரி மாணவி பபிதா சோரனின் தாய் தண்ணீருக்கு நீண்ட தூரம் நடந்து செல்வதைக் கண்டு வேதனைப்பட்டதுடன் தீர்வு காண பபிதா நினைத்தார். தங்கள் பகுதியில் 18 அடி ஆழத்தில் தண்ணீர் உள்ளதை தெரிந்து கொண்ட பபிதா மனம் தளராமல் ஊரடங்கை வீணாக்காமல் வீட்டின் பின்புறம் கிணறு தோண்டினார். 16 அடியில் பபிதாவின் முயற்சிக்கு கைமேல் பலன் கிடைத்தது. தண்ணீர் கிடைத்ததை குடும்பத்தினர் மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். தனது தாயின் கவலையை போக்கியது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் பபிதா கூறியுள்ளார். கேரளாவில் சமஸ்கிருதத்தில் பொருட்களை ஆர்டர் செய்தால் ஒவ்வொரு பொருளுக்கும் ₹1 சலுகையை கடை ஒன்று அறிவித்துள்ளது. பல்வேறு மொழிகளை வளர்க்க இந்த வித்தியாசமான முயற்சியில் ஈடுபட்டதாக கடையின் உரிமையாளர் மணி தெரிவித்துள்ளார். காரமனா என்ற கிராமத்தில் உள்ள குறிப்பிட்ட ஒரு கடையும் அதனை ஒட்டியுள்ள டீ கடையிலும் இந்த சலுகை அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. ₹5 வடையை சமஸ்கிருதத்தில் மாஷ வடகம் என்று ஆர்டர் செய்தால் ₹4 கொடுத்தால் போதும் என்று கடைக்காரர் தெரிவித்துள்ளார். இந்த சலுகை அறிவிப்பிற்கு பிறகு கொரோனா காலத்தில் முடங்கியிருந்த வியாபாரம் இரட்டிப்பாகி உள்ளதாகவும் மணி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் புதியதாக 41 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் முதலமைச்சர் நாராயணசாமிக்கு கொரோனா தொற்று இல்லை என சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து புதுவை சுகாதாரத்துறை இயக்குநர் மோகன்குமார் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் நேற்றைய தினம் 532 பேருக்கு கொரோனா பரிசோதனை நடத்தப்பட்டதாகவும் அதில் 41 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் அலுவலக பணியாளருக்கு கொரோனா ஏற்பட்டதை தொடர்ந்து முதல்வர் நாராயணசாமி அவரது வீடு மற்றும் அலுவலகங்களில் உள்ளவர்களுக்கு பரிசோதனை செய்யப்பட்டதாகவும் இதில் முதலமைச்சருக்கு கொரோனா இல்லை எனவும் தெரிவித்தார். இருப்பினும் நாராயணசாமியை 1 வார காலம் தனிமையில் இருக்கும்படி அறிவுறுத்தியுள்ளதாகவும் மோகன்குமார் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க மாநிலம் கிழக்கு மிட்னாப்பூர் மாவட்டம் மண்டார்மணி கடற்கரையில் 36 அடி நீள ஹம்பேக் வகை திமிங்கலத்தின் உடல் கரை ஒதுங்கியுள்ளது. திமிங்கலத்தை பார்வையிட ஏராளமானோர் அந்த பகுதியில் குவிந்தனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் திமிங்கலத்தை அளவிடும் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். திமிங்கலத்தின் உயிரிழப்புக்கான காரணம் உடனடியாக வெளியாகவில்லை. இந்தியாவிலிருந்து கடந்த 21ஆம் தேதி சீனா சென்ற சிறப்பு விமானத்தில் 2 இந்தியர்களுக்கு கொரோனா கண்டறியப்பட்டதால் இந்தியர்களை அனுமதிக்க அந்நாடு மறுப்பு தெரிவித்துள்ளது. இதனால் வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் இயக்கப்படும் ஏர் இந்தியா விமானம்
டெல்லியிலிருந்து சீனாவின் குவாங்சோ நகருக்கு பயணிகள் இன்றி காலியாக சென்றது. இதில் பயணிக்கவிருந்த இந்திய தூதரக அதிகாரிகளின் குடும்பத்தினர் உட்பட ஏராளமானோரின் பயணம் தடைப்பட்டது. குவாங்சோவிற்கு சென்ற அந்த காலி விமானத்தில் அங்கிருந்த 86 இந்தியர்கள் தாயகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தமிழகத்தில் கொரோனா பரவல் அதிகரித்ததை தொடர்ந்து மாநிலத்திற்குள் இயக்கப்படும் சிறப்பு ரயில்கள் இன்று முதல் ரத்து செய்யப்பட்டுள்ளன. தமிழக அரசின் வேண்டுகோளை ஏற்று தமிழகத்திற்குள் இயக்கப்படும் சிறப்பு ரயில்கள் இன்று முதல் அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி திருச்சியிலிருந்து செங்கல்பட்டு, மதுரையிலிருந்து விழுப்புரம், கோவையிலிருந்து காட்பாடி, கோவையிலிருந்து அரக்கோணத்திற்கு இயக்கப்படும் தினசரி ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதேபோல் கோவை மயிலாடுதுறை இடையேயான ரயிலும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. எனினும் சென்னை புதுடெல்லி இடையேயான ராஜ்தானி சிறப்பு ரயில் மறு உத்தரவு வரும் வரை இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கோவில்பட்டி சிறையில் தந்தை மகன் உயிரிழந்த வழக்கை சிறப்பு புலனாய்வு குழு விசாரிப்பதே உகந்ததாக இருக்கும் என குறிப்பிட்டுள்ள முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம், எனினும் சிபிஐ விசாரணையை வரவேற்பதாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், காவல்துறையினர் ஒருவரை கைது செய்யும் போது கடைபிடிக்க வேண்டியது தொடர்பாக 1996ஆம் ஆண்டில் டி.கே. பாசு வழக்கில் உச்சநீதிமன்றம் வகுத்த விதிகளை மத்திய மாநில காவல்துறையினர் பின்பற்றுவதில்லை என்பதே உண்மை என்று குறிப்பிட்டுள்ளார். தந்தை மகன் உயிரிழந்த வழக்கை சிபிஐ விசாரணையை விட சிறப்பு புலனாய்வு குழு விசாரிப்பதே உகந்ததாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ள அவர், அதே நேரம் சிபிஐ விசாரணையை வரவேற்பதாகவும் தெரிவித்துள்ளார். மரணமடைந்த இரு வர்த்தகதாரர்களுக்கு நியாயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை பிறந்திருப்பதாகவும் சிதம்பரம் கூறியுள்ளார். வெப்பசலனம் மற்றும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன்படி தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல், ஈரோடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கும், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை ஆகிய 6 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கும் வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடலில் அந்தமான், கேரளா, கர்நாடகா ஆகிய பகுதிகளில் பலத்த காற்று வீசும் என்பதால் அங்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் எனவும் வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது. சாத்தான்குளம் தந்தை மகன் மரணம் தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்றியதன் மூலம் முதலமைச்சர் தனது பொறுப்பை தட்டி கழிக்க கூடாது என்று மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், ஏற்கனவே சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டு கிடப்பில் இருக்கும் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு, குட்கா ஊழல் போன்ற வழக்குகளின் வரிசையில் இதையும் சேர்த்து மக்கள் மறந்து விடுவார்கள் என காத்திருக்காமல் நீதியை காத்திடுங்கள் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் காலம் தாழ்த்தப்பட்ட நீதி என்பது அநீதி என்றும் குறிப்பிட்டுள்ள கமல், குற்றவாளிகள் மீது இந்திய தண்டனை சட்டம் 302 கீழ் வழக்கு பதிவு செய்து அவர்களை புலனாய்வுத் துறையிடம் ஒப்படையுங்கள் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஊரடங்கு காலத்தில் மின்கட்டணம் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது என கேள்வி எழுப்பியுள்ள உயர்நீதிமன்றம் அதுகுறித்து எழுத்துப்பூர்வமாக பதிலளிக்க தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. மின்கட்டண கணக்கீட்டு முறையை எதிர்த்து தேசிய மக்கள் சக்தி கட்சித் தலைவர் ரவி தாக்கல் செய்த வழக்கில் முந்தைய மின் அளவீட்டின் அடிப்படையில் முதல் 2 மாதங்களுக்கான கட்டணத்தை தனி பில்லாகவும் மீதமுள்ள யூனிட்டுகளை அடுத்த 2 மாதங்களுக்கான பில்லாகவும் நிர்ணயிக்க உத்தரவிடுமாறு கோரிக்கை விடுத்தார். மனுதாரர் குறிப்பிடுவது போல மின் அளவை கணக்கிட்டால் மின்சார வாரியத்திற்கு இழப்பு ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சுப்பையா, கிருஷ்ணன், ராமசாமி அமர்வு மின் கணக்கீடு செய்வது தொடர்பாக விளக்கம் அளித்து எழுத்துப்பூர்வமான வாதங்களை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை ஜூலை 6ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தது. கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளும் பொதுமக்கள் முடிவுகள் வரும் வரை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என சென்னை மாநகராட்சி அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், சென்னை எல்லைக்குட்பட்ட பரிசோதனை மையங்களில் சோதனை மேற்கொள்ளும் அனைவரும் முடிவுகள் வரும் வரை தங்களது வீடுகளில் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். கொரோனா இல்லை என முடிவு வந்தால் அரசு விதிமுறைகளின்படியும் தனிமனித இடைவெளியை கடைபிடித்தும் அவர்கள் தங்களது பணிகளை தொடரலாம் என குறிப்பிட்டுள்ளார். ஒருவேளை கொரோனா உறுதி செய்யப்பட்டால் பரிசோதனை மேற்கொண்ட நபர் மற்றும் அவர்கள் வீட்டில் உள்ளவர்கள் 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்படுவார்கள் என கூறியுள்ளார். கொரோனா தொற்றால் உறுதி செய்யப்பட்டவர்கள் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு அனைத்து பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்படும் என்றும், மருத்துவர்களின் ஆலோசனைப்படி அவர்கள் முகாம்களிலோ மருத்துவமனைகளிலோ அல்லது இல்லங்களிலோ தனிமைப்படுத்தப்படுவார்கள் எனவும் மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் தெரிவித்துள்ளார். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் திமுகவுடன் இணைந்து செயல்பட எந்த தயக்கமும் இல்லை என அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் தெரிவித்திருக்கிறார்.
சென்னை வியாசர்பாடி, பெரம்பூரில் கடப்பணியில் இருக்கும் முன்கள பணியாளர்களின் தேவைகளை கேட்டறிந்த பிறகு அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அமைச்சர்களுடன் இணைந்து களத்தில் இறங்கி பணிபுரிய திமுகவினருக்கு அவர் அழைப்பு விடுத்தார். இந்த திமுக காரங்க வாலண்டியரா இருக்கணும்னு சொல்லி நாங்க வேண்டாம்னு சொல்லிட்டோம். வரமாட்டேங்கிறாங்க சார். இருக்க வரவங்க நம்ம போட முடியும். 500 பேர் இன்னைக்கு போட்டிருக்கோம். வாலண்டியர்ஸ் ஃபோக்கஸ் வாலண்டியர்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இந்த பணியில கலந்துக்கணும்னு நினைக்கிறது ஒரு நல்ல உத்வேகம். அவரும் வரட்டும், அவங்க கட்சிக்காரங்க வரட்டும், கூட நின்று எந்த வித்தியாசமும் இல்லாம கொரோனாவை விரட்டி அடிப்போம். இப்போவாவது